ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 350 ரூபாய் பில் கட்டுறாங்க. அந்த சாப்பாட்டுக்கான செலவு 350 ரூபாய் கட்டுறாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வரி கட்டுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கும் கட்டுறாங்க, சென்ட்ரலுக்கும் கட்டுறாங்க. அதாவது ஸ்டேட்டுக்கும் 8 ரூபாய் 75 பைசா கட்டுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 8 ரூபாய் 75 பைசா கட்டுறாங்க. ஸோ அப்ப அந்த கட்டிய வரி அமௌண்ட் இந்த அமௌண்ட்ல எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க ஸ்டேட்டுக்கும் 8 ரூபாய் 75 பைசா கட்டிருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரலுக்கும் 8 ரூபாய் 75 பைசா கட்டிருப்பாங்க. மொத்தம் 2 அமௌண்ட் கட்டிருப்பாங்க. அப்ப 8 ரூபாய் 75 பைசா இன்ட்டு 2 17.50. இது ரெண்டால பெருக்குங்க 17.50. டோட்டலா 17 ரூபாய் 50 பைசா ஜிஎஸ்டி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 17 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிறது இந்த 350 ரூபாயில இந்த 350 ரூபாயில எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் இந்த 17.5 100ஆல பெருக்கணுமா, இங்க 2 டிஜிட் புள்ளி இருக்குது, அந்த புள்ளி போயிடும். அப்ப 17.50 வகுத்தல் 350 இருக்கும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 175 35ஆல கேன்சல் பண்ணா 5%. அப்போ 5% இங்க ஜிஎஸ்டி கட்டிருப்பாங்க. அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் ரெண்டுக்கும் சேர்த்து 5% ஜிஎஸ்டி கட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.